ஹாய் ஹலோ வெல்கம். இந்த கதையில அக்ரம் ஒரு கிராமத்துல அக்ரம் கான் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் பெரிய வணிகர். அவருக்கு 2 அழகான குழந்தைகள் இருக்காங்க. முதல் மனைவி சில நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. முதல் மனைவி இறந்ததால சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, இரண்டாவது திருமணம் பண்ணிக்கோ, 2 குழந்தைகள் இருக்காங்க, உங்களால கவனிச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கம்பல் பண்ணி என்ன பண்றாங்க, இரண்டாவது திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. இரண்டாவது திருமணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த குழந்தைங்க கூட அவங்க அப்பாவோட இருக்காங்க. அப்போ அந்த சித்தி வந்து ரொம்ப நல்லா அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. அப்போ அவங்க கணவர் சொல்றாரு, அக்ரம் கான் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு வியாபார விஷயமா வெளிநாட்டுக்கு போறேன், நான் வரதுக்கு ஒரு 3 ஆண்டுகள் ஆகும், நீ குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோ, பத்திரமா அவங்களை வளர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க சித்தி பேரு ஷப்னம் பிபி. ஷப்னம் அந்த குழந்தைங்களை குடும்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்களை எல்லா வேலையும் அவங்கள தான் செய்யறாங்க. சாப்பாடு கூட சரியான உணவு தரவே மாட்டாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஷப்னம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஷப்னம்க்கு ஒரு கடிதம் வருது, இந்த மாதிரி வந்து நான் ஊருக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஷப்னம்க்கு ஒரே பயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்றா, ஷப்னம் குழந்தைகிட்டே சொல்றா, இந்த மாதிரி உங்க அப்பா வரப்போறாரா, நான் செஞ்சதுல எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை மிரட்டி வைக்கிறா. சரிங்க சித்தி, நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 குழந்தைங்களுக்கு பேரு, மூத்த குழந்தை பேரு ஃபாத்திமா, இளைய குழந்தை பேர் மரியம். இந்த 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க, நல்லா வேலை செய்வாங்க. அப்ப அவங்க சித்தி சொல்றா, நாளைக்கு உங்க அப்பா வர போறாரு, வீடு முழுதும் நீங்க சுத்தம் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப மரியம் சொல்றா, சித்தி நாங்க சுத்தம் பண்றோம், ஆனா நேத்து நாங்க வந்து சாப்பிடல, நீங்க வந்து சாப்பாடு கொடுத்தாதான் எங்களால வீடு சுத்தம் பண்ண முடியும் அப்படின்றா. சரி சரி, நீ வந்து என்ன பண்ணு, எல்லா வேலையும் செஞ்சு முடி, நான் உனக்கு சாயந்தரமா உணவு தரேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க 2 பேருமே அந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த 2 குழந்தைங்களோட சித்தி சப்னம் என்ன பண்றாங்க, அடுத்த நாள் அவங்க அப்பா வர டைமை தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, நீங்க 2 பேருமே மாடு மேய்க்க போங்க, மாட்டுக்கு புல்லெல்லாம் அறுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சரிங்க சித்தி, அப்பா வந்துருவாரு அப்படின்னு ஆசையா கேட்டுட்டு போறாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா பாத்துக்கலாம், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. அப்ப சப்னமோட கணவர் வராரு. அவர் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், எல்லாம் ஸ்மைல் பண்றாங்க. வந்த உடனே தன்னோட 2 குழந்தைங்களை பத்தி தான் கேட்கறாங்க. 2 குழந்தைங்களை பத்தி கேட்ட உடனே சப்னம்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. நான் இங்க வந்து குத்துக்கள் மாதிரி முன்னாடியே நின்றுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னென்ன பத்தி விசாரிக்கணும்னு தோணல, ஆனா அது அடங்கா பிடாரி பிசாசுங்களை வந்து இப்படி சொல்றீங்களா, கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறா. ஏன் நீ குழந்தைங்க அப்படி திட்டுற அப்படின்றாங்க. ஆமா, குழந்தைங்களா அது ஒரு நாள் கூட என் சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது, நான் சொல்றது எதுவுமே பண்றது கிடையாது, நான் வீட்டுல இருன்னு சொன்னா அவங்க வீட்டுல இருக்கிறது கிடையாது, இன்னைக்கு கூட நீங்க ஊர்ல இருந்து வரீங்க, ஆனா அந்த குழந்தைங்க வீட்டுல இரு, அப்பா வராரு நான் சொன்னேன், ஆனா அந்த குழந்தைங்க என் பேச்சையே மதிக்காம காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இல்ல அப்படி என் குழந்தைங்க இருக்காது அப்படின்னு அந்த 2 குழந்தைங்களோட அப்பா சொல்றாரு. இல்ல அப்ப நான் சொல்றது பொய்யா, உங்களுக்கு நான் சொல்றது உண்மையா தோணலையா, எப்படி நீங்க இதை நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறா. 3 வருஷமா கல்யாணம் பண்ணிட்டே விட்டுட்டு போனீங்க, ஆனா என்ன பத்தி உங்களுக்கு விசாரிக்கணும்னு தோணல, வந்த உடனே உங்க 2 குழந்தைகளை பத்தி மட்டும் தான் நீங்க பேசுறீங்க அப்படின்றா. அக்ரம் கான் சொல்றாரு, இல்ல நான் வந்து குழந்தைங்களை ரொம்ப நல்லா வளர்த்தேன், ரொம்ப பண்புடையவங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றா, ஷப்னம் உடனே அழுகுற மாதிரி பாக்குறா. அப்ப நான் சொல்றதெல்லாம் பொய்யா, அவங்க வீட்டுக்கு அடங்காம இருக்காங்க, நிறைய திருடுறாங்க, பொய் சொல்றாங்க அப்படின்னு அவங்க 2 அடிச்சா ஊர்க்காரங்களே என்ன சித்தி கொடுமை பண்றான்னு சொல்றாங்க. அவங்கள திருத்தி கொண்டு வரதுக்கு தான் நான் பாத்துட்டு இருக்கேன், ஆனா எல்லாருமே என் மேலே குறை சொல்றாங்க, நீங்களும் அப்படிதான் என் மேல குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதிகமா ஷப்னம் சொல்ல நாகுது. அவருக்கு வந்து தன்னோட 2 குழந்தைங்க மேலுமே ஒரு வெறுப்பு வந்துருது. அவங்க வரட்டும், நான் 2 போடுறேன் அவங்கள, அப்ப நான் போட்டாதான் திருப்தி அடைவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவாது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷப்னம் சொல்றா. ஒரு நாள் கூட என் பேச்சு கேட்டது கிடையாது, எல்லா வேலையுமே நான் செய்யணும், வயசு பிள்ளைங்க 2 பேரும் ஒரு நாள் கூட எனக்கு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்லணுமோ பொல்லாப்பான விஷயம் எல்லாமே சொல்லி வச்சிடுறா ஷப்னம். அப்ப இந்த 2 குழந்தைங்களும் என்ன பண்றாங்க, ஃபாத்திமாவும் மரியம் பேசிக்கிறாங்க. அக்கா இன்னைக்கு அப்பா வந்து வரல, இனிமே இந்த கொடுமையில இருந்து தப்பிச்சிடலாம்ல, தினமும் நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம், காலைல காஃபி போடுறதுல இருந்து வீடு பெருக்கி துடைக்கிறதுல இருந்து துணி தைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுல எப்பெல்லாம் நம்ம செய்யறோம்லக்கா அப்படின்றா. ஆமா மரியம், இதுல இருந்து நம்ம விடுதலை கிடைச்சிருவோம், அப்பா நமக்கு வந்துட்டாருன்னா அப்பா நம்மளை காப்பாத்துவாரு, நீ கவலைப்படாத அப்படின்றா. ஆனா அக்கா நீ இப்படிதான் சொல்ற, அப்பா வந்து பெரும் தப்பு பண்ணிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மரியம் சொல்றா. என்னம்மா தப்பு அப்படின்னா, அம்மா இறந்த உடனே அப்பா இன்னொரு கல்யாணமே பண்ணிருக்க கூடாது, கல்யாணம் பண்ணதால தான் சித்தி வந்தாங்க, சித்தி வந்ததால தான் நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, நம்ம சின்ன பசங்க கூட நினைக்கிறது கிடையாது, சாப்பாடு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, வேலை மட்டும் அதிகமா வாங்குறாங்க, என்னால செய்யவே முடியலக்கா அப்படின்றா. அதுக்கு ஃபாத்திமா சொல்றா, கவலைப்படாத, நம்ம அப்பா நம்மளை புரிஞ்சுப்பாரு, எல்லாரை பத்தி தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்றா. சரி நமக்கு நேரமாச்சு, நம்ம வந்து மாடு மிச்சிட்டு போலாம், நான் புள்ள இருக்கிறேன், நீ மாடை இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஃபாத்திமாவும் மரியம் என்ன பண்றாங்க, மாடை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த 2 குழந்தைங்களோட அப்பா என்ன பண்றாரு, வீட்டுல கத்திட்டு இருக்காரு, நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை அடக்குடக்கமா இருக்கிறது இல்ல, ஊரா சுத்துறதா வழக்கமா, ஒரு சித்தின்னா கண்டிக்கதான் செய்வாங்க, அதெல்லாம் கேட்காம இப்படி செய்யறாங்களா, வரட்டும் அவங்க காதை புடிச்சு கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்ப வந்த உடனே அப்பா அப்படின்னு அந்த குழந்தைங்க ஆசையா அவர் கிட்ட போகுது. அப்பா அவர் கேட்கிறாரு, ஏன் நான் 3 வருஷம் கழிச்சு வரேன், உங்களால வீட்டுல இருக்க முடியாது அடக்கொடுக்கமா, நீங்க போய் மாடு மேய்க்க உங்களை யாராவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்றானே. அப்படின்னு அந்த குழந்தைங்க 2மே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. அப்ப மரியம் மட்டும் சொல்லுவா, காட்டுல பேசிட்டு இருக்கும் போது, அக்கா அப்பாவும் மாறிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் இல்லக்கா அப்படின்னு சொல்றா. அப்ப மரியம் சொன்னதை ஃபாத்திமா நினைச்சு பாக்குறா, அப்பாவும் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பாக்குறா. அப்ப அவங்க சித்தி சொல்றாங்க, உங்களை யார் மாடு மேய்க்க போக சொன்னது, புல்லு கட்டு தான் இங்க நிறைய இருக்கே, உங்களை நான் மாடு மேய்க்க போக சொன்னா ஏன் இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றா. அப்ப மரியம் தான் என்ன பண்றா, சித்தி ஏன் இப்படி பொய் சொல்றீங்க, நீங்க தானே என்ன வந்து
மாடு மேய்ச்சிட்டு வா, அப்பா வராரு, அப்பா வந்ததுக்கப்புறம் வரலாம், நீங்கள் தானே சித்தி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. ஷப்னம்க்கு ஒரே முகமெல்லாம் மாறிடுது. பாருங்க உங்கள் பிள்ளைங்க இப்படி தான் போய் சொல்லுவாங்க, பாருங்க எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் மேலும் ஏற்றி ஏற்றி விடுறா. அப்போ 2 குழந்தையுமே அழுது. இப்போ வரைக்குமே சரி, நாங்கள் வந்து அம்மா சொல்லாமல் எங்கேயுமே வெளியில் போனது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ இது கேட்டு வந்து அக்ரம் கான் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட கையை உயர்த்தி உயர்த்தி பேசுறாரு. குழந்தைங்க அடிக்கிற மாதிரி போறாரு. குழந்தைங்களுக்கு என்னடா செய்யணும், நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே, நம்ம சித்தி சொன்னதான் செஞ்சோம், ஆனால் இதுக்கும் நம்ம மேலே தானே தப்பு பழியும் விழுதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அழுதுட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி சரி போய் படுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அனுப்பி விடுறாரு. நாளைக்கு நம்ம அத்தை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அக்ரம் கான் சொல்றாரு. அத்தை வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுது. அப்புறம் ஷப்னத்துக்கு ஒரே யோசனை, என்ன நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம மாதிரி சந்தேகம் வந்துருச்சா, இந்த குழந்தைங்க கொண்டு போய் அத்தை வீட்டுக்கு விடுறேன்னு சொல்றாரு. இந்த வீட்டு வேலை யார் செய்வான், நம்ம ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது, எல்லா வேலையும் இதுங்க தான் செய்யுங்க, இதுங்க போயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே, ஒருவேளை நமக்கு தோணலையோ நிஜமாவே கொண்டு போய் விட்டுருவாரா, இல்லை போய் அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு மட்டும் வந்துருவாரா அப்படின்னு இப்படி பல யோசனையில ஷப்னம் என்ன பண்றா, யோசனை பண்ணிட்டே இருக்கா. யோசனை பண்ணாம தூங்காம ரொம்ப நேரம் யோசனை பண்ணிருக்கா. அப்படியே ஷப்னம் ரொம்ப நேரம் தூங்கிட்டா. அடுத்த நாள் அக்ரம் கான் தன்னோட 2 மகளையும் கூப்பிடுறா. கிளம்பிட்டீங்களா அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஊர்ல இருந்து வரும்போது நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த ட்ரெஸ் அந்த குழந்தைக்கு போட்டுக்குது. பிள்ளைங்கலாம் சொல்றது, அப்பா நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அம்மா காலைல தான் தூங்குனாங்க, அம்மா எழுப்ப வேண்டாம், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஷப்னம்க்கு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஷப்னம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு, அக்ரம் தன்னோட 2 குழந்தைங்களும் கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த குழந்தைங்க சொல்றான், அப்பா நம்ம அத்தை வீட்லயே இருப்போமாப்பா, நீங்களும் வந்து இருப்பீங்களாப்பா, எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களாப்பா அப்படின்னு கேட்கறாங்க. இல்லம்மா நானும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நிஜமாவாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, சரிங்கப்பா அப்படின்றா. சரிம்மா, நம்ம இப்படியே நீங்க கேள்வி கேட்டுட்டே இருந்தா அத்தை வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடும், அதனால நீங்க கேள்வி கேட்கறது நிப்பாட்டுங்க, நம்ம எல்லாரும் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்றாரு. புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு என்ன பண்றாங்க, அப்பா 2 மகளும் சேர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்படியே 2 மகளுமே நடந்துட்டே போறாங்க. வீட்டு பக்கத்துல இருந்து ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய அடர்ந்த காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப மரியம் கேட்கிறா, அப்பா இது வந்து அத்தை வீட்டுக்கு போற வழியே கிடையாது, இங்க பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல ஒரு வீடு கூட கிடையாது, எனக்கு பயமாவே இருக்குப்பா அப்படின்னு சொல்றா. அப்பா அந்த 2 குழந்தைகிட்டுமே அக்ரம் கான் சொல்றாரு, நான் அப்பா உங்க பக்கத்துல இருக்கேன், எதுக்கு நீங்க பயப்படுறீங்க, அதெல்லாம் எதுவும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அக்ரம் கான், நீங்க அந்த காட்டை சுத்தி நிறைய பிளம் மரங்கள் இருக்கு, எனக்கு பிளம் சாப்பிடணும் போல் இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, அந்த பிளம் உள்ள பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா அப்படின்னா, சாப்பிடுறதா, நீங்க போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்றாரு. நீங்க 2 பேருமே என்ன பண்ணுங்க, அந்த பிளம் மரத்துல இருந்து பிளம் பறிச்சுட்டே இருங்க, நான் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் நீங்க நிறுத்தாம பறிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஃபாத்திமாவும் மரியமும் போயிட்டு என்ன பண்றாங்க, அது பறிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றாரு, ஒரு பெரிய மரமா பார்த்துட்டு நான் அக்ரம் கான் சொல்றாரு, நான் இந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் குரல் கொடுக்குற வரைக்குமே நீங்க பறிக்கிறது நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய குழி நோண்டுறாரு அக்ரம் கான். குழி நோண்டி ஒரு குச்சை ஊனி வைக்கிறாரு. குச்சை ஊனி வச்சுட்டு என்ன பண்றாரு, தான் போட்டு வந்து ஒரு கேப்பை அந்த குச்சி மேல போடுறாரு. அப்ப அந்த சமயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரங்கு வந்துருது. அப்ப அக்ரம் கான் கிட்ட வாழைப்பழம் இருக்கு. அக்ரம் கானை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. அக்ரம் கான் யோசிக்கிறாரு, சரி இந்த குரங்குக்கு இந்த தொப்பியை போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நிறைய வாழைப்பழங்களை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு. ஆனா குழந்தைகள் 2 பேருமே அந்த பிளம் மரத்துல இருந்து பிளம் பறிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மரியம் சொல்றா, அக்கா நான் தான் நிறைய பறிச்சிருக்கேன் உன்னை விட, நீ கம்மியா தான் பறிச்சிருக்கேன் அப்படின்னா, யார் பறிச்சா என்ன, அப்பா இன்னும் சொல்லல, நம்ம அதற்கே பறிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளுமே பறிச்சிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த குரங்கு வந்து கத்துறது வந்து தூரமா இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது மட்டும் தான் தெரியுது அந்த குழந்தைங்களுக்கு. அது அப்பா குரல் இல்லைன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. லாஸ்ட் வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த குரலும் இல்லாம போயிடுச்சு. மரியமும் ஃபாத்திமாவும் என்ன நினைக்கிறாங்க, அப்பா வந்து போதுன்னு சொல்லிட்டாரு போல, நமக்கு எதுவும் குரல் கொடுத்தாருல, அதனால நம்ம வாக்கா நம்ம போகலாம் அப்பா இருக்கிற இடத்துக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. போய் பார்த்தா அங்க அப்பாவே காணோம். அந்த குழந்தைங்க அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இப்படி நம்ம அப்பா கொண்டு வந்து நம்ம நடு காட்டுல விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு குரங்கு உட்காந்து பார்த்தோன்னே அழுகுறாங்க, ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்ப மரியம் அழற, அக்கா அப்பா ரொம்ப நல்லவர் சொன்னா, ஆனா அப்பா பார்க்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் மரியம் அழுதுட்டே இருக்கா. ஃபாத்திமா சொல்றா, இல்ல எனக்கு சந்தேகம் இருந்தது அப்பா மேல, நீ அதனால எதுவும் வருத்தப்படாது, இனி நம்ம அவங்கள நம்பி வாழக்கூடாது, இனி நம்ம நம்மளை நம்பிதான் வாழணும் அப்படின்னு சொல்றா. அப்போ காட்டு பக்கம் உள்ளே நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க. உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ஒரு கூரை வீடு பாக்குறாங்க. அந்த கூரைக்குள்ள ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க யாரோ வசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம். ஃபாத்திமா போறாங்க. மரியம்க்கு இன்னும் பயமா இருக்கு, ஜன்னல இருந்து பார்த்துட்டே போலாம்க்கா அப்படின்னு சொல்றா. அப்படியே இப்படி கொஞ்சம் தூரம் நடந்துட்டே இருக்கும்போது அங்க நிறைய குடிசை இருக்கு. ஒரு குடிசையில மட்டும் யாரும் எதுவுமே இல்லை அந்த இடம். ஏன்னா விலங்குகள்லாம் வந்துடும், நம்ம ஒரு நல்ல வீட தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 2 பேருமே போயிட்டு ஒரு நல்ல வீட தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த குடிசை காலியா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அக்கா நம்ம நைட்டு இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. 2 சகோதரிகளுமே என்ன பண்றாங்க, அந்த காட்டுல விளையிற பழங்கள் எல்லாம் பறிச்சு எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறாங்க, வித்து பணம் சேர்க்கறாங்க, அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பாத்துக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஒரு நாள் மரியம் என்ன சொல்றா, அக்கா நான் வந்து நிறைய பழங்களை பார்த்து வச்சிருக்கேன், நான் போய் பறிச்சு எடுத்துட்டு போய் ஒரு மார்க்கெட்ல கொடுக்குறேன், நீ வந்து வீட்டுல இருந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படின்றா. அப்ப ஃபாத்திமா சொல்றா, இல்ல நானும் வரேன், நானும் வந்து கொஞ்சம் பழங்களை நேற்று படிச்சேன், அதை கொடுக்கலன்னா அழுகி போயிடும் அப்படின்றா. அக்கா அப்ப யார் சமைக்கிறது, யாராவது ஒருத்தர் சமைக்கணும்ல அப்படின்னு சொல்றா. மரியம் சரிங்கக்கா நீங்க
சமையல் வேலையை பார்த்துக்கோங்க, நான் போய் பழங்கள்லாம் பறிச்சுட்டு நான் இந்த பழத்தை கொடுக்கும்போது அந்த பழத்தையும் சேர்த்து கொடுத்துட்றேன் சந்தையில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபாத்திமா நீ போயிட்டு வா, நான் உனக்கு சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காட்டு வழியாக என்ன பண்ணாரு, அந்த மாநிலத்தோட அரசர் வராரு, வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வராரு. குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு வராரு அரசர். அமைச்சர் எல்லாம் பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு முயலை அமைச்சர் பார்க்குறாரு. அப்போ ராஜா கிட்ட சொல்கிறார், ராஜா நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த முயல் நான் வேட்டையாடுவேன்னு சொல்லிட்டு பல அம்புகள் தாண்டிச்சு. கடைசி உள்ள அம்புகள் வந்து கரெக்டாக எய்தாரு. முயல் மாட்டிடுச்சு, அம்புல மாட்டி இறந்துருச்சு. அமைச்சர் வந்து ராஜாட்ட சொல்கிறார், ராஜா உங்களுக்கு நான் நல்ல சுவையான உணவு எடுத்துட்டு வரேன், இந்த முயலை வந்து சுட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. ராஜாவும் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மரத்துக்கடையில தங்கியிருக்கேன், நீ போய் உணவு சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விடுறாரு அமைச்சர். அமைச்சர் கையில நெருப்பு பெட்டி இல்லை. ஐயோ நம்ம கிட்ட நெருப்பு இல்லையே, நம்ம இப்போ எப்படி சுட்டு எடுத்துட்டு போறோம், ஒண்ணுமே புரியாம இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு. இருந்து என்ன பண்றாரு, அந்த முயலை கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டே போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசை நெருப்பு வரதை பாக்குறாரு. அப்ப இந்த குடிசைல யாரா இருக்காங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு. இந்த இடத்துல ஃபாத்திமா தான் இருக்காங்க. ஃபாத்திமா கோவம் வந்தது, யார் நீங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வந்தீங்கன்னா உங்களை வெட்டிடுவேன், தேவையில்லாம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. இல்லம்மா நான் அந்த மாநில அரசவையோட அமைச்சர் வந்திருக்கேன், இந்த மாதிரி வந்து நாங்க முயலை வேட்டையாடணும், அந்த முயலை வந்து நாங்க சுட்டு எடுத்துட்டு போறது வந்திருக்கேன், சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுமா அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க சுட்டுக்கோங்க அப்படின்றா. அமைச்சர் என்ன பண்றா, சுடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ மரியம் என்ன பண்றா, தன்னோட பழங்கள்லாம் விற்கிறதுக்காக என்ன பண்றா, மாஸ்க் போட்டுட்டு போறான். ஏன்னா அவ வந்து ரொம்ப அழகா இருப்பா, அவருக்கு யார் கண்களுக்கும் ஒரு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு இருக்காங்க, பழம் விற்கிறதுக்கு மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு இருக்கா. இப்படியே அமைச்சர் சுட்டுட்டே இருக்காரு. அமைச்சர் சுட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல முயலை தீய வச்சிடுறாரு. தீய வச்சுன்னு அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. ஒண்ணுமே சொல்ல முடியல, ரொம்ப பயத்துல இருக்காரு. ஐயோ நான் என்ன செய்வேன், அரசருக்கு வர நான் நல்ல உணவு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சரி வேற வழி கிடையாது, நம்ம உண்மையை சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அரசர் கிட்ட போறாரு. அரசர் தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கை குப்பி கேட்டுக்கிறாரு. நான் வந்து இந்த மாதிரி முயலை வந்து தீய வச்சுட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்ற, நமக்கு கிடைச்சதே ஒரு முயல் தான், நீ அதையும் தீய வச்சிட்டியா அப்படின்னாரு. ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னா, அந்த குடிசையில் ஒரு அழகான பெண் இருந்தா, அந்த அழகான பெண்ணை பார்த்துட்டே வந்து நான் வந்து அந்த முயலை விட்டுட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்றா. அழகான பெண்ணா, நம்ம மல்லிகா தானே ரொம்ப அழகு, நம்ம பார்த்த பெண்லயே மல்லிகா தானே ரொம்ப அழகு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க ஐயா, உண்மையாவே அவங்க ரொம்ப அழகு அப்படின்னு சொல்றாங்க. அரசர் என்ன பண்றாரு, சரி நானும் அந்த பெண்ணை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை கூட்டிட்டு அந்த குடிசைக்கு போறாரு. ஆனா அங்க உள்ள ஃபாத்திமாக்கு அரசர் பார்த்திருக்காருலாம் தெரியாது. ஏன்னா ஃபாத்திமா தன்னோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கா. தன் தங்கைக்காக ஃபாத்திமா சமைச்சிட்டு இருக்காங்க. அமைச்சர் கேட்கிறாரு, இந்த பெண்ணை நம்ம கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்றாரு. இல்ல நான் கட்டிக்க போகும் ராணியை பல்லக்கில் தான் கூட்டிட்டு வர்றோம், அதனால நம்ம நாளை வந்து இவங்களை பல்லக்கில் கூட்டிட்டு போகலாம், இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரண்மனை கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பழமெல்லாம் வித்துட்டு மரியம் வரா வீட்டுக்கு. மரியம் வந்தோடனே ஃபாத்திமா சொல்றா, மரியம் இன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, ஒரு அமைச்சர்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு, ஒரு முயலை சுடுறதுக்காக வந்திருந்தாரு, ஆனா ஒரு முயலை ஒழுங்காவே சுடல, ரொம்ப தீ வச்சிட்டாரு, பாவம் ரொம்ப பசியா இருந்தாங்க போல அப்படின்றா. அப்போ சொல்றா, மரியம் கேட்கறா, நீ ஏன் கதவு திறந்த, கதவு நல்லா டைட்டா பூட்டிக்க வேண்டியதானே, நீ ஏன் தேவையில்லாம திறந்த அப்படின்றா. நான் பழம் பறிக்க போன நேரத்துல யாரும் எதுவும் இது பண்ணக்கூடாது, அதனால கதவை நீ பத்திரமா பூட்டிட்டு உள்ளே இரு, யார் குரல் கொடுத்தாலும் ஜன்னல் வந்து எட்டி பார்த்து பேசு, உள்ள வந்தெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றா. சரி மரியம் அப்படின்னு சொல்றா. மறுநாள் என்ன பண்றா, மரியம் எப்பவும் போல, அக்கா நான் இன்னைக்கு நான் போய் பழம் பறிக்க போறேன். அப்ப மரியம் அழுற, அக்கா எனக்கு இருக்கிற சொத்தி நீ மட்டும் தான், உன்னை விட்டு எனக்கு யாரும் பெருசா சொல்ற அளவுக்கு உறவினர் கிடையாது, நீ தான் என்னோட பெரிய பலமே, நீ எப்பவுமே என்னை விட்டு போக கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. அப்ப ஃபாத்திமா சொல்றா, நான் ஏன் உன்னை விட்டு போக போறேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், என்னைக்குமே நீ அன்பு தங்கை, அதனால நீ பத்திரமா போய் பழத்தை பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றா. மரியம் பழம் பறிக்க போயிடுறா. ஃபாத்திமா வீட்டுல எப்பவும் போல சமைச்சிட்டு இருக்கா. அமைச்சர் வந்துட்டு என்ன பண்றாரு, அம்மா நான் வந்து இந்த மாநில அரசரோட அமைச்சர் வந்திருக்கேன், அரசர் வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாத்திமாட்ட சொல்றா. ஃபாத்திமாக்கு இது கேட்டோன்னே சந்தோஷம் வருது, கண்ணில் தண்ணீர் எல்லாம் வந்துடுது. நம்ம அப்பாவால கைவிடப்பட்ட பெண்கள் யார் என்னன்னே தெரியாது, ஆனா அரசர் நம்மளை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ராஜா வந்து ஃபாத்திமா கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஃபாத்திமா என்ன பண்றா, போற வழியில என்ன பண்றா, கடுகு வந்து தூவிட்டே போயிட்டு இருக்கா. கடுகு தூவிட்டு போயிட்டே இருக்கா. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றா, மரியம் அந்த குடிசைக்கு வர. குடிசைக்கு வந்தோடனே தன்னோட அக்கா இல்லாத பாக்குறா. அக்கான்னு கத்தி காடு முழுது கத்தி பாக்குறா. இவங்க போற இடமெல்லாம் தேடி போய் பாக்குறா, அங்க அக்கா இல்ல. ஒரே வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. ஐயோ நம்ம அக்கா என்ன ஆச்சு, நமக்கு அக்காக்கு ஏதாவது விலங்கு சாப்பிட்டுச்சா, இல்ல அக்கா எங்கேயா போயிட்டாளா வழி தவறின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. யோசனையாவே போயிட்டு இருக்கா. 2 நாள் ஆகுது. நல்ல மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே என்ன பண்றா, தன் வீட்டு வாசல்ல இருந்து கொஞ்ச தூரம் வரைக்கும் ஒரு கடுகு செடி வளர்ந்துட்டே இருக்கு. அப்ப மரியம் யோசனை பண்றா, கண்டிப்பா நம்ம அக்கா நமக்கு ஒரு வழியை விட்டுட்டு தான் போயிருக்கா, அக்கா தான் இந்த கடுகு செடியை போட்டுருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, இந்த கடுகு செடியை பின்பற்றி போயிட்டே இருக்கா. இப்படி போயிட்டே இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மெயின் ரோடு வருது. அந்த மெயின் ரோடு வழியாவும் நிறைய கடுகு செடி இருக்கு. கடைசியா அந்த கடுகு செடி எங்க போய் முடியுது பாத்தீங்க அப்படின்னா அந்த ராஜாவோட அரண்மனையில கொண்டு போய் முடியுது. இதை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். ஆனா ஃபாத்திமாவும் மரியத்துக்காக காத்துட்டு இருக்கா. கண்டிப்பா தன் தங்கச்சி தேடி கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த கடுகு செடியில மஞ்சள் பூக்கள் பாத்தீங்கன்னா அரண்மனை ஃபுல்லாவே கடுகு செடியாவும் மஞ்சள் பூக்களும் இருக்கு. அப்ப அக்கா இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு மரிய முடிவு பண்ணி அரண்மனைக்குள்ள போகிற. அரண்மனைக்கு வாசல்
வாசல்லே அவங்க அக்கா காத்துட்டு இருக்கா. கண்டிப்பா மரியம் நீ கண்டுபிடிச்சு வரும்னு உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றா. ஃபாத்திமா மரியத்தை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷப்படுறா, கட்டி பிடிச்சிக்கிற அழுவுறா. ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்காங்க. அப்ப ஃபாத்திமா என்ன பண்றா, தன்னோட அமைச்சருக்கு தன்னோட தங்கை மரியத்தை திருமணம் பண்ணி வைக்கிறா. அவங்க 2 பேர் வாழ்க்கையுமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அதாவது தந்தையால் கைவிடப்பட்ட 2 மகள்களுக்கு ஒரு நல்ல அரசர் கூடவும் அமைச்சரோடவும் நல்ல திருமணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு. அவங்க பல நாள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு நாள் விடை கிடைச்சிருக்கு. அதாவது தன் தந்தையால கைவிடப்பட்டாலும் கடவுள் அவங்களை கைவிடல. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் அவங்களுடைய நல்ல எண்ணங்களும் தான் அவர் அரசருக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சு. அதனால நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே சரி, நம்ம நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லதே வந்து சேரும். மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி.